உங்க முன்னாடி நடத்துகிற கர்த்தர், உங்களுக்கு முன்னாடி நடத்துகிற கர்த்தர், உங்கள் நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர், உங்களுக்கு தூதனை அவர் அனுப்ப வல்லமை இல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. தூதனை அனுப்புனா என்ன நடக்குங்க? தூதன் அனுப்புனா என்ன நடக்கும்? கடினமான சூழ்நிலைகளையும் அவர் லகுவாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி தூதன் இருந்தானா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் கடினமான பாதைகளா இருந்தாலும் அந்த கடினமான பாதைகளை தூதன் சரிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு போன போது வேதம் சொல்லுகிறது, தேவ தூதனானவர் அவர்களுக்கு முன்பாக போயிட்டு இருந்தாரு. பார்வோனுடைய சேனை வந்தபோது தேவ தூதனானவர் அவர்களுக்கு முன்பாக இருந்தவர் அவர்களுக்கு பின்பாக வந்து பாதுகாத்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவ தூதன் உனக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் கடினமான பாதைகளை அவரே சீர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாய் நடந்து போகிறார். நடந்து போகிறவர் உன்னை நேர் வழியாய் நடத்துவார். கரங்களை